ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, சாமுவேல் 2ஆம் புத்தகத்தின் இறுதி பகுதியில் இருக்கின்றோம். இந்த புத்தகத்தின் நிறைவையும் அதன் பின்பாக நிறைவு நிகழ்ச்சிகளையும் நிறைவு செய்திகளையும் தந்தையை நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார். வாருங்கள், கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஒரு பெரிய புகலிடமாகவும் அரணாகவும் கோட்டையாகவும் அவங்க நல்ல நண்பர்கள் இருப்பார்கள் என்பதற்கு என்று நீதிமொழிகள் நமக்கு சொல்லுகிறது. நல்ல நண்பர்களை பெற்றிருக்கிறவர்கள் மிகப்பெரிய பலசாலிகள். அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை பெற்றுக்கொள்ள நாம் உதவி செய்ய வேண்டும். அதான் ஒரு ஆங்கில கவிதை ஒன்று படித்தேன். அந்த கவிதையில் நிறைய ஃப்ரெண்டுங்களை தேடி போனேன். நல்ல ஃப்ரெண்டாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு தேடி போனேன். கிடைக்கவே இல்லை. கடைசியில் நானே ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதான்னு சொல்லி நடந்து போனேன். நிறைய ஃப்ரெண்டுக்கு எனக்கு கிடைச்சாங்க என்று சொல்லி அந்த கவிதை, ஆங்கில கவிதை அழகாய் வருகிறது. அதே போல் பலர் நம்மை நண்பர்களாக தேடி வருகிறார்னு சொன்னால் நாம் அவளுக்கு நண்பர்களாக மாறும்போது வசந்தமான ஒரு வாழ்க்கையை நமக்குள் பிறக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நன்றி தந்தை அவர்களே. இந்த சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடைய ஒரு முடிவு உரையை சுருக்கமாக தெளிவாக வழங்கியிருக்கிறேன். நன்றி தந்தை அவர்களே. இந்த பகுதியில் இறுதியாக நீங்கள் சொல்லிய பொழுது எனக்கு ஒரு கேள்வி வந்தது தந்தை அவர்களே. இன்றைய காலகட்டத்தில் நிறைய மக்கள் நம்ம பாவசங்கத்தில் கேட்கிறப்பவும் சரி, கவுன்சிலிங் நம்மக்கிட்ட வந்து தனியாக பேசணும் சாமின்னு சொல்கிறப்பவும் சரி, அவங்ககிட்ட நம்ம கேட்குறப்ப எனக்கே இவ்வளோ கஷ்டம், நான் இவ்வளோ ஜெபிக்கிறேன், நான் இவ்வளோ கடவுளுக்கு ஒருத்தல் முயற்சிகள் செய்கிறேன், நான் கடவுளோடு இருக்கிறேன், திருப்பலிக்கு வர்றேன், ஜெபங்கள் செய்கிறேன், மனசார யாருக்கும் எந்த கெடுதலுமே செய்கிறது இல்லையே, ஆனாலும் எனக்கே இந்த ஒரு கஷ்டம், எனக்கே இந்த ஒரு சோதனை, எனக்கே இந்த ஒரு வெளில வர முடியாத ஒரு வழியை எனக்கே கொடுக்குற கடவுள்னு சொல்லி கேட்பாங்க சாமி. தாவீதின் பார்வையில் இந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு என்ன விடை சொல்ல ஆசைப்படுறீங்க சாமி? அருமையான கேள்வி. இந்த நல்ல கேள்வியில் இந்த கேள்வி எல்லாருடைய மனதிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் வரதான் செய்யும். ஒய் ஓ லார்ட் என்று சொல்லி ஒரு புத்தகம் பண்ண வருது. ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேன். ஒரு அண்டானியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அவர் அவருடைய ஃப்ரெண்டு கார்லோ நல்ல பிரசங்கியார், பயங்கரமான பிரசங்கியார், நிறைய பிரசங்கம் வைப்பார், நல்லா சூப்பராக பேசுவார். அவர் அண்டோனியோட்ட சொல்கிறார், எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஜெக்ஷனோ அல்லது டேப்லெட்டோ கொடு அண்டானியோ, நான் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரான்ஸுக்கு போகணும் அப்படின்றாரு. பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே படுக்கையில் படுக்கிறாரு. அண்டானியோ நல்ல ஜோக் அடிச்சுட்டு இருப்பார். அவர் மேல் நர்ஸ் பிரதர். அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போடார். இன்ஜெக்ஷன் போடக்குள்ள சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே ஊசி போடும்போது நரம்பில் போட்டுடுறாரு. நரம்பில் போட்டோன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு அவர் அப்படியே படுத்த படுக்கையாக ஆயிடுறார். படுத்த படுக்கை ஆகிட்டு 1க்கு 2 கூட ஒன்றும் போக முடியாமல் அப்படியே இதாகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போது கடவுள் மேலே பயங்கர கோபம். நான் உனக்காக நற்செய்தி அறிவிக்க ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடெல்லாம் போய் சரிங்களா வச்சேன், என் சின்ன வயசுல என்னை இப்படி கெடுத்துட்டீங்களே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை, பயங்கர கோபம் கடவுள் மேலே. அவருடைய ஆன்ம குருவானவர் அவர் ஆற்றுப்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்போ சொல்ல, கார்லோ, ஏன் நீ இவ்வளோ கவலைப்படுற, என்ன நினச்சேன், நீ சாமிக்கு என்ன செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னாரு. நான் எவ்வளோ பிரசங்கம் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு. ஒன்றும் கவலைப்படாது, நீ சொல்லுவோம் பிரசங்கத்தை எல்லாம் சொல்லு, நான் புக்காக எழுதுறேன் அப்படின்றாரு. உடனே அவர் சொல்ல அப்படி எழுதுறாரு. ஃபஸ்ட்டு புக்கு ஒய் ஓ லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அது புக் எழுதுறாரு. யோபுனுடைய வாழ்க்கையை பின்னணியாக வச்சு அவருடைய துன்பத்தை அப்படியே வடிக்கிறார். 70-80 பக்கம் தான் அந்த புக்கம். அழகான கவிதையில் ஸ்பானிய மொழியில் ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க. அது பப்ளிஷ் பண்ணாக்க பார்த்தா கிட்டத்தட்ட 1 லட்சம் காப்பி விற்கிது.
அதுக்கப்புறம் இங்கிலீஷில், ஜெர்மனில், ஃப்ரெஞ்சில், இட்டாலியனில் எல்லாம் அப்படி மாதிரி பண்ணேன். ஒவ்வொன்றிலையும் 50,000, 60,000, 70,000 காப்பி விற்றுது. அதுக்கப்புறம் வந்து சம்மன்டு பை லவ், அதே மாதிரி வந்து லோன்லி இன் த சிட்டி, அது மாதிரி நிறைய புக்கு, ஃப்ரான்சிஸ் அப்படி நிறைய புக்கு எழுதுறாரு. நிறைய புக்கு எழுதுறாரு. சின்ன சின்ன புக்கு தான், நிறைய புக்கு. ஒவ்வொரு புக்கும் 2 லட்சம் 3 லட்சம் அப்படியே வந்து விற்கிது. அப்போ வந்து சொல்கிறாரு, அவங்க ஆன்மீக குருவான சொன்னார், கார்லோ நீ வந்து பிரசங்கம் வச்சுன்னா மீறி பணம் ஒரு 500 பேர் கேட்பாங்க. இப்போ உன்னுடைய புத்தகங்களை வந்து 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் படிக்கிறாங்க, படித்து வாழ்க்கையை மாற்றிக்கிறாங்க, வாழ்க்கையிலேருந்து இவ்வளோ பெரிய சாட்சியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படுக்கையாக இருந்தாலும் எழுதி வந்து புத்தகமாக போடுறாருன்னு சொல்லிட்டு உன் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறாங்க மக்கள், எவ்வளோ பேருக்கு நீ வந்து நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்டி பிடிச்சிக்கிறார். அப்போ தான் வந்து சொன்னார், ஐ டிட் நாட் நோ காட்ஸ் வேஸு அப்படின்னு சொல்லி கார்லோ வந்து அவருடைய குருவானவர்கிட்ட சொல்கிறார். கடவுளுடைய வழிகளை நம்ம சில சமயம் புரிஞ்சிக்கவே முடியாது. மிக கடினமானதாக, சில சமயத்தில் இடுக்குன்னுவதாக, நம்மளை வந்து வீழ்த்தாட்டுவதாக, நம்மளை வந்து ஒழிச்சு போடுவது, அப்படியே உடச்சி போட்ட மாதிரியே நொறுங்கி போட்ட மாதிரி, நம்மளை அப்பளம் மாதிரி நொறுக்கிற மாதிரி ஆண்டவரே இதுக்கு மேலே எந்திரிக்க முடியுமா அப்படின்ற ஒரு நிலைமையில கூட நம்மளை உருவாக்கி போட்டுருவார். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் வந்து ஆண்டோடைய வழிகள் இருக்கும். அவருடைய வழிகளை மட்டும் நம்ம கேட்டால் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க வல்லமையான முறையில் இருக்கும். தாவீது பார்க்காத துன்பங்கள் கிடையாது, துயரங்கள் கிடையாது. சொந்த மனைவியை, அம்மாவை, அப்பாவை பாதுகாக்கிறது இடம் இல்லாமல் பிலிஸ்தர்களுடைய எதிரிகளுடைய கூடாரத்தில் போய் அங்கே ஒளிய வச்சு அவங்கள காப்பாற்றி சவுல்கிட்ட சண்டை போட்டு, அவங்க எதிரிகிட்ட சண்டை போட்டு, இவங்க சொந்த பிலிஸ்தர்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே ஒரு கலகம் வந்து அவங்களுக்குள்ளே ஒத்து வராமல், அவங்களோட புரிஞ்சுக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டார். ஆனால் கடைசியில் எல்லாவற்றையும் வந்து ஒரு வெற்றியாக மாற்றி கொடுத்தார், கடவுள் மாற்றி கொடுத்தார். அதுதான் கடவுளுடைய வல்லமை என்பது தாவீதுடைய வாழ்க்கையில். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கும்போது நிறைய துன்பங்கள் வருகின்ற பொழுது துன்பங்களை கண்டு நம்ம நடந்து விடாமல் துன்பங்களுடைய வழிகளில் நம்ம தொடர்ந்து நடக்க நம்ம கற்றுக்கிட்டோம்னாக்க தாவீதை போல நாமளும் ஒரு சிறந்த அரசராக, சிறந்த மேன்மிகுந்த மனிதராக, மேன்மிகு மனிதராக கூட ஆண்டவருக்கு உகந்த மனிதராக நம்ம வாழக்கூடிய வல்லமை நமக்குள்ளாக கிடைக்கும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த கார்லோவும் அதுக்கு பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறார். நன்றி தந்தை அவர்களே. என்னுடைய வாழ்க்கையில தான் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தா எல்லாரும் வாழ்க்கையில் நடக்கதான் செய்யுது, அதுல ஆண்டவர் கரம் இருக்குதுங்கிறத தெளிவா சொன்னீங்க. நன்றி தந்தை அவர்களே. இன்னொரு கேள்வி சாமி, இந்த புத்தகம் இயற்கையை சார்ந்து நமக்கு என்ன கருத்துக்களை சொல்லுது, இயற்கையோட நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி 2 புத்தகங்களை சொல்லுங்க என்னங்கிறத ஒரு சின்ன பாயிண்ட் எங்களுக்கு வேணும் சாமி. இப்போ வந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லவ்தாத்தோ சி என்கின்ற ஒரு அழகான ஒரு திருமடல் எழுதினார். லவ்தாத்தோ தேயும் என்று இன்னொரு அழகான திருமடல் எழுதினார். இரண்டும் உலக மக்களுடைய மனங்களை கொள்ளையடித்தது. அதை விட மிக மிக மேலானதாக இயற்கை சார்ந்த அநீதிகளை சாடிய ஒரு மிகப்பெரிய புத்தகமாக திருமடலாக இவை நமக்குள்ளாக வருந்தது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் பார்க்கும்போது இயற்கை சார்ந்த ஒரு கடவுளை நம்ம பார்க்குறோம். கடவுள் வந்து இயற்கை சார்ந்தவராக இருக்கின்றார். முதலாவது ஒரு போர்க்காலத்தில் வந்து போருக்கு போகும்போது மரத்தை வெட்டக்கூடாது என்று ஒரு 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 உடன்படிக்கை இணைச்சட்ட நூலில் வந்து ஒரு புதிய ஒரு கட்டளையே கொடுத்துருக்கிறாரு. அதாவது போர்க்காலத்தின் போது மரத்தை எக்காரணத்திற்காகவும் நம்ம வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கின்ற போது தாவீது எந்த இடத்துல போருக்கு போயிருந்தாலும் மரத்தை வெட்டாமல் மரத்தை பாதுகாத்து வழி நடத்தியிருப்பார். அதே போலவே இன்னும் ஒரு இடத்துல வந்து ஒரு அருமையான ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அதாவது வந்து தாவீது வந்து ரொம்ப தாகமாக இருப்பார். அவருக்கு வந்து குடிக்க தண்ணி தேவைப்படும். அப்போ வந்து ஒரு போர் வீரன் உயிரை பணயம் வைத்து அடுத்தவருடைய பாசறைக்கு சென்று தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருவான். நீர் என்பது ஆதாரம், நீர் என்பது உயிர் ஆதாரம். அவர் குடிங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது அவர் தண்ணீரை கீழே விட்டு நான் என் சக மனிதனுடைய உயிரை குடிப்பதா, நான் சக மனிதன் உயிரை நான் குடிப்பதா, வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை கீழே கொட்டி விடுவார். அந்த காட்சி எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், சில பேர் மனிதனுடைய ரத்தத்தை குடிக்கிறார்கள், மரத்தை உறிஞ்சி குடிக்கிறார்கள். பணம் என்ற போர்வையிலும், பேராசை என்ற போர்வையிலும், லாபம் என்ற போர்வையிலும் மனிதனுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடித்து அடுத்தவருடைய நலனை கெடுத்து
உயிர் வாழ்ந்து உயர்ந்து வாழ்ந்து பணம் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தாவீதினுடைய ஒரு அழகான ஒரு காட்சியை வந்து, இது அடுத்தனுடைய உயிராயிற்றே, அதை நான் எப்படி நான் குடிப்பது என்ற ஒரு எண்ணம் மனசாட்சியுள்ள ஒரு மனிதனைப் போல நடந்து கொள்கிற காட்சியானது நம் மனதிற்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை சுட்டி காட்டுகிறது. சில பேர் வந்து இயற்கை மூலதனங்களை அடகு வைத்து விட்டு பணத்தையும் காசையும் கொள்ளையடிக்க நினைக்கிறார்கள். அதுவல்ல வாழ்க்கை. 1 சாமுவேல் 2 சாமுவேல் மிக அழகாய் சொல்கிறது, இயற்கையோடு ஏய்ந்த வாழ்க்கை. அவர் வந்து தஞ்சம் தேடி போகும்போதோ அல்லது வந்து நாடு விட்டு ஓடு போகும்போதோ அல்லது காட்டில் தாவீது அலைந்து தெரிந்த பொழுதோ ஒருபோதும் இயற்கைக்கு பங்கம் வரவிக்காமல் இயற்கையின் குகைக்குள்ளாக ஒளிந்திருந்து உயிரையும் பாதுகாத்து நேசித்து வாழ்கிற ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறார். அதுவே நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. நன்றி தந்தை அவர்களே. உங்களுடைய 1ஆம் சாமுவேல் புத்தகமும் சரி, 2ஆம் சாமுவேல் புத்தகத்தின் விளக்கத்திலையும் சரி, இந்த குழந்தை வளர்ப்பில் வந்து அவ்வளோ சிரத்தையோட நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தீங்க சாமி. ஒட்டு மொத்தமாக இந்த புத்தகத்தை நான் வாசித்து முடிக்கிறப்போ குழந்தை வளர்ப்பை பற்றி ஒரு ஒட்டுமொத்த கருத்தை அவங்ககிட்ட இருந்து கேட்க ஆசைப்படுறோம் சாமி. குழந்தை வளர்ப்பு நம்ம பார்க்கும்போது 5 வளையாதது 50 வளையாது. சில சமயத்தில் நம்ம எந்த நேரத்தில் குழந்தையை கண்டித்து திருத்தணுமோ அந்த நேரத்தில் கண்டித்து திருத்தணும். அந்த நேரத்தில் கண்டித்து திருத்தவில்லை என்று சொன்னால் பிற்காலத்தில் அதனுடைய பயன் வரவே வராது. அது நிறைய பேர் பார்க்குறோம். தாவீது பார்க்குறோம், சவுல் பார்க்குறோம், அதே போல் வந்து ஓஃப்னி பினகாசினுடைய பிள்ளைகளை பார்க்குறோம். அதே போல் இக்கபோது என்று தன் மகனுக்கு பெயர் வைத்து விட்டு இறந்து போகிற அந்த சகோதரிய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். இந்த யோனத்தானை பார்க்குறோம். எல்லாம் இளைஞனாக இருந்த பொழுது இளைஞன் எப்படி ஆண்டோருக்கு உகந்தவனாக இருக்க முடியும்? ஆண்டோர் தம் வழிகளை கடைபிடிப்பதால் தான் என்று பைபிளில் சொல்லியிருக்குது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இளைஞனாக இருந்த எல்லாருமே ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தார்கள். அதனால் கடவுளுடைய வழிகளை கற்றுக்கொண்டார்கள். அந்த 5 வளையாது 50 வளையாது. 5 வளைக்கணும் அப்படின்னாக்க 5 வளைக்கணும். அவெல்லாம் படிப்பு, நேரம், காலம், பங்க்சுவாலிட்டி, அதே மாதிரி வந்து ஒழுக்கமாக இருக்கிறது, பொய் சொல்லாமல் இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, டைமுக்கு போகிறது, உள்ளிட்ட காரியங்கள் என்ன அந்த வகை அந்த நேரங்களில் நமக்கு சொல்லிக் கொடுக்காவிட்டால் நம் பிற்பாடு அந்த நிலைகளை கொண்டு வரவே முடியாது. தக்க காலத்தில் வளர்க்கப்படாத ஒஃப்னி பினகாசு என்ன செய்தார்கள்? தங்களுடைய ஆலயத்தில் வருகின்ற பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டார்கள். ஆலய பொருட்கள் வெந்து கொண்டிருக்கின்ற பொழுதே கடவுளுக்கு உகந்தது என்று எடுத்துக்கொள்ளாமல் தங்களுக்கென்று தேவையானதை எடுத்துக்கொண்டார்கள். அந்த பெண்களிடம் தகாத உறவு வைத்து கொண்டார்கள். அதே போல் போருக்கு போய் தகாத முறையிலே போரை நடத்தினார்கள். ஆண்டவருக்கு உகந்த முறையில் போரை நடத்தவில்லை. திரும்பி வரும்போது அவருடைய செய்தியை கேட்டு கழுத்து திருகி கீழே விழுந்து கழுத்து முறிந்து இறந்து போனார் என்றது. அதை கேட்ட அவருடைய மருமகள் பிரசவத்தினாலே துடித்து பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுக்கும் போது அவள் சாக கிடக்கிறாள். கவலைப்படாதே, உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறது என்று சொன்னபோது அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய இஸ்ராயலின் மாட்சிமை எங்களை விட்டு அகன்று போய்விட்டது என்று பொருள் பெறும்படியாக இக்கப்போது என்று அவனுக்கு பெயரிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் இறந்தோனதாக அந்த கதை சொல்லுகிறது. அதான் 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்லாது. அந்த 5 வளைக்கணுன்ற இடத்துல கரெக்டாக குறிப்பிட்ட சமயத்தில் நமக்கு குறுக்கிட வேண்டும். எதையெல்லாம் எந்த இடத்துலாம் குறுக்கிட வேண்டுமோ அந்த இடத்துல குறுக்கிட வேண்டுவது மிக மிக முக்கியமாகுது. கண்டும் காணாமல் போகிறது, நமக்கு வேண்டாம் கோவிச்சுக்குவான்னு நினைக்கிறது, அல்லது வந்து இப்போ அப்புறம் அம்னா திருந்திக்குவான் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. கடவுள் நம்மளை வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம கையில் ஒரு களிமண் நம்ம கையில் கொடுத்துக்கிறாரு. அது வந்து பொண்ணா வைரமாக வைடூரியமாக மாற்ற வேண்டிய நம்முடைய கடமை நம்ம கையில் இருக்குது. அதை நம்ம செய்யக்கூடிய தேவையும் நம்ம செய்யக்கூடிய நல்ல மனதும் நமக்குள்ளாக இருக்க வேண்டியது என்பதை மறந்துவிடக்கூடாது. நன்றி தந்தை அவர்களே. குழந்தை வளர்ப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக அழகான கருத்துக்களை சொல்லியிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்பிக்கையாளர்கள் நாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னாங்க சாமி, விவிலிய மாந்தர்கள் எல்லாருமே அங்கே பெரியவங்க நினச்சிக்கிறோங்க சாமி. கொஞ்சம் மாற்றி பார்த்தோம்னா தாவீது இளைஞன், 12 வயசு பையன். யோனத்தான் ஒரு 20 வயசு பையன்.
அதே மாதிரி ஏலி 19 வயசானவர், ஏலிய மகன்கள் பார்க்குறப்ப வந்து விடலை பருவம் இளைஞர்கள் இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவர் சாமுவேலை பார்த்தோம்னா அவரும் கூட சரி குழந்தையிலிருந்து விடலை பருவத்திலிருந்து இளைஞர் பருவத்துக்கு சொல்லிட்டு எல்லோருமே இந்த புத்தகம் 1, 2 வாசிக்கின்ற பொழுது அந்த 30 வயதிற்குள் 35 வயதிற்குள் 40 வயதிற்குள் என்கிற அந்த இளமை பருவத்துக்குண்டான கதை மாந்தர்களை இந்த புத்தகங்கள் காட்டுகின்றது. இதை பேஸ் பண்ணி இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு 35-40 வயதிற்குள் இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த புத்தகமும் இதன் வழியாக நீங்கள் சொல்கின்ற கருத்துக்கள் என்னவாக இருக்கும் சாமி? இந்த புத்தகம் காட்டுகிற வழிகள் 4 வழிகளை நம்ம சொல்லலாம். முதலாவது, we should believe what we believe. நம்ம என்ன சாதிக்க முடியும் நம்ம நினைச்சோம்னாக்க சாதிப்போம். தாவீது அதான் நினைச்சாரு. ஆஃப்டரால் அவன் ஒரு மிருகம், அவனை கிழிச்சு போடுறேன் நான் என்று அவன் நினைத்தான், அவன் சாதித்தான். we should believe strongly believe that we can do that அப்படின்றது அந்த எண்ணியாங்கு என்ற இந்த திருக்குறள் சொல்கிற மாதிரி நம்ம உறுதியாக எண்ணணும், நம்மளால் முடியும்னு நம்பணும். அது யோனத்தானாக இருக்கட்டும் பாருங்கள், அல்லது தாவீதாக இருக்கட்டும், அல்லது சவுலாக இருக்கட்டும், அவருடைய காட்சியில் நம்மால் முடியும் என்று நம்பினார்கள், அவர்கள் சாதித்தார்கள். இன்றைக்கி நிறைய சமயத்தில் நம்முடைய இளைஞர்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய பலவீனம் என்னன்னாக்க நம்பிக்கையின்மை. அவநம்பிக்கை என்று சொல்வார்கள். அவநம்பிக்கை, ஐயோ நம்மளால் முடியுமா, நம்மளாலாம் முடியாதுப்பா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா என்று நினைத்து விட்டு ஒதுங்கி போகிற ஒரு மனநிலை. நாம் போராடியாவது ஜெயிக்க வேண்டும். சிங்கத்தின் பிடரின் மேல் உட்கார்ந்து அது வாயை கிடித்து வாயில் இருக்கின்ற ஆட்டுக்குட்டி எடுப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. அது மிகப்பெரிய வீரச் செயல். அந்த வீரச் செயலுக்கு நம்ம தயாரித்துக்க வேண்டும். நம்மளால் முடியும், நம்ம நம்பணும், நம்ம நம்பணும்ன்ற முதலாவது. இரண்டாவது, நல்ல நண்பர்களை தேர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்கள், அது தாவீது யோனத்தான் என்கிற இந்த நட்பு உறவு என்பது ரொம்ப மிக அழகான ஒரு நட்பு வட்டம். நான் சாக வேண்டுமா என்று தாவீது கேட்பார். அப்போது நீ சாகுவதாக இருந்தால் நான் உனக்கு சொல்ல மாட்டேனா, நான் முன்னுடைய நண்பன் அல்லவா என்று சொல்லி யோனத்தான் சொல்வார். அப்பாவினுடைய கரங்களிலே மாட்டிக்கொண்டு அகப்பட்டு நண்பன் சாகக்கூடாது என்பதற்காக தன் உயிரை பணயம் வைத்து அந்த மகன் தாவீது தப்பித்து போகும்படி அவர் உதவி செய்வார். குறிப்பிடுறது, இதிலிருந்து 50 தூரமாக எறிகிறேன், இதை பார்த்து நீ புரிஞ்சுக்கோ என்று சொல்லி அவர் புரிந்து கொண்டு ஒரு குறிப்பான அடையாளம் கொடுத்து அவரை காப்பாற்றுவார். நல்ல நண்பர்கள் என்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்ம நிறைய நண்பர்கள் இருந்தோம். நிறைய சமயத்தில் நண்பர்கள் நமக்கு கூடவும் கும்மாளம் அடிக்கவும் கூத்தடிக்கவும், சில சமயத்தில் கேளிக்கைக்காகவும் வேடிக்கைக்காகவும் இருக்கிற நண்பர்களாக இருக்கிற ஒழிய உண்மையான நட்புணர்வோடு கூடிய நண்பர்களை நமக்கு வாழ்க்கையில் கண்டுகொள்வதே கிடையாது. யோனத்தானும் தாவீதும் அப்படிப்பட்ட நல்ல நட்பை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார்கள். நல்ல நண்பர்கள் இறுதி வரை உறுதியாய் நம்மை கட்டி காக்க, நம்முடைய எண்ணங்களை சிதறடிக்காமல் போக, நம்முடைய குறிக்கோளை நாம் அடைய நமக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நண்பர்களை நாம் கண்டுகொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது விடாமுயற்சியை நாம் மறந்துவிடக்கூடாது. தாவீது அரசராக போகின்ற காட்சி காலத்திலே பல்வேறு விதமான துன்பங்கள் கோலியாத்தை வென்றது மட்டுமல்ல, அதை வென்றதனால் வந்த துன்பங்கள், நாட்டை விட்டு நாடு ஓடுதல், காற்றிலே அலைந்து திரிதல், அல்லது தன் மனைவி மக்களை எல்லாம் அடகு வைத்து விட்டு இன்னொரு இடத்துல சுற்றி கொண்டிருத்தல் உள்ளிட்ட பல்வேறு விதமான சங்கடங்களை அவர் அனுபவித்தார். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் மனம் சோர்ந்து போடா இதெல்லாம் என்னத்துக்குடா தேவையில்லடா போடா என்று விட்டுவிடாமல், மனம் சோர்ந்து விடாமல் விடாமுயற்சியோடு தொடர்ந்து போராடினார். வல்லமையின் பிள்ளையாய் வாழ்ந்தார். கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வார், நம்மை காப்பார், நம்மை வழிநடத்துவார், நம்மை இறுதி வரைக்கும் நம்மோடு இருப்பார் என்ற ஒரு எண்ணமானது அவருக்குள்ளாக இருந்தது. அந்த விடாமுயற்சி மிக முக்கியமான ஒன்றாக நாம் கருத வேண்டும். அந்த விடாமுயற்சி என்ற எண்ணம் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் நிறைய சமயத்தில் இல்லாமல் இருக்கிறது. சின்ன சின்ன முயற்சிகள் செய்வார்கள், திடீரென்று முடியாமல் போகும்போது அவர்கள் மனம் சோர்ந்து போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக நாம் பார்க்கின்ற 4வது நிலையில் நாம் பார்க்கின்ற ஒரு என்னவென்றால் இறுதி வரை உறுதியாக இருப்பது.
walk till the end, finish the race என்று சொல்வார்கள். இன்று வாழ்க்கையில் எவ்வளவு கடலில் எவ்வளவு புயலை கண்டாய் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு கப்பலை கரையில் கொண்டு வந்து சேர்த்தாய் என்பதுதான் முக்கியம் என்று நிறைய பேர் சொல்வார்கள். நம்ம வந்து கடலில் வந்து நிறைய புயலை பார்க்கலாம், ஆனால் புயலை பார்க்கறது முக்கியம் கிடையாது, கப்பலை வந்து கரைக்கு சேர்த்தியான்றதான் முக்கியமாக பார்ப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் வந்து புயலை பார்த்தோம், அந்த புயலை பார்த்தோம், இந்த புயலை பார்த்தோம், அப்படி பார்த்தோம், இப்படி பார்த்தோம், ஐயோ அப்படி, ஐயோ இப்படி என்றெல்லாம் சொல்லிவிட்டு கப்பல் எங்கடானாக்க ஐயோ கப்பலுடைய கப்பலுக்கு கமுந்துருச்சே என்று சொல்வார்கள். அதுவல்ல முக்கியம். தாவீது பாருங்கள், கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட அவர் எடுக்கின்ற முயற்சிகளாக இருக்கட்டும் சரி, அது பின்பால் வருகின்ற நண்பர்களுடைய அறிவுரையாக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலும் ஒரு இறுதி வரை உறுதியாக இருந்தார். இறுதி வரை உறுதியாக இருக்கின்ற ஒரு எண்ணம், ஒரு மேலான ஒரு எண்ணம், தொடர்ந்து போராடுகின்ற நம்பிக்கையை விடாமுயற்சியோடு போராடுகிற ஒரு நல்ல எண்ணத்தை சுட்டி காட்டுகிறது. இந்த 4 கருத்துக்களும் நம் தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்வதான கருத்துக்களாக நான் எண்ணுகிறேன். இனிய இதயங்களே, சாமுவேலின் 2ஆம் புத்தகத்தின் நிறைவு பகுதியில் இருக்கின்றோம். இந்த புத்தகத்தின் நிறைவு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடங்குவோம். அதுவரை இணைந்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தன்னுடைய செல்வாக்கு இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மக்களை சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதைத்தான் சவுல் சுட்டி காட்டுகிறார். நகரத்துக்கு அருகிலேயே சென்று போரிட்டீர்களா? பல வீரர்கள் பலியாகியிருப்பார்களே, ஏன் சண்டை போட்டீர்கள் என்று சொல்லி கேட்பார். அப்போ போருக்கே போனாலும் கூட அந்த நல்ல தலைவர், நல்ல ஆட்சி இருக்கிறவர் மக்களுடைய பாதுகாப்பை விரும்புகிறவர். நாத்தான் என்கின்ற இறைவாக்கினர் வந்து அவளுக்கு சுட்டி காட்டி நீ தவறு செய்தா என்று சொன்னபோது, ஐயோ நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேனே என்று சொல்லி கதறி, தலைவர்கள் என்கிறவர்கள் எளிமையாய் நாட்டை நேசிக்கிறவர்களை, மக்களை நேசிக்கிறவர்களை, மக்களுடைய வளப்படுத்துறவர்களை இருக்க வேண்டும். மாறாக தங்களை உண்டு கொழுத்து